வெப்பாலை சோப். ஸோ இந்த வெப்பாலை சோப் ஏன் பண்ணோம் அப்படின்னா, நிறைய வந்து எங்கிட்டேருந்து வந்து அப்ராட் போகிற கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து ஹேண்ட் கேரி பண்ணும்போது, எங்களுக்கு வந்து லக்கேஜில் வந்து இது மாதிரி ஒரு பெரிய இதுவாக இருக்குது, எங்களால் அது சீல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. அதேமாதிரி கொரியரில் அனுப்பும்போதும் எங்களுக்கு வந்து இதுவாக இருக்குது. அதனால் வந்து உங்களால் வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது தான் நம்ம வந்து இந்த சோப் பண்ண ஆரம்பித்தோம். சேம் அதே தான் வெப்பாலை இலையிலேருந்து நம்ம அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம அதுலேருந்து வந்து நம்ம வந்து சோப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே வந்து நிறைய குப்பைமேனி இலை வளர்ந்துருக்கு. ஸோ அந்த இலையிலேருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்டை வச்சு நாம் வந்து இந்த குப்பைமேனி சோப்பு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் சோப்புன்றது எப்படின்னா கிளென்சிங்காக, அதாவது நிறைய வெளியில் போயிட்டு வராங்க, அவங்களோட தோலில் அவங்களோட ஃபேஸில் வந்து அழுக்குலாம் போய் இதுவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த சார்கோல் சோப் யூஸ் பண்ணலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹைபிஸ்கஸ் பூவை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, செம்பருத்தி பூ எவ்வளோ வந்து ஒரு வழவழப்பாக எவ்வளோ அழகாக ஒரு ஷைனிங்காக இருக்கணும். அதே மாதிரி தான் அதோட பூவோட எக்ஸ்ட்ராக்ட் நம்ம தோட்டத்திலே பூ இருக்குது. ஸோ அந்த பூவை எடுத்து நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம வந்து இதை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு செம்பருத்தி பூவில் எப்படி ஒரு ஷைனிங் இருக்கோ அதே மாதிரி வந்து ஃபேஸ்லேயும் பாடியிலையும் நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இது ஏழைகளின் தங்கம்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் கண்டென்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேஸோட பிரைட்னிங்க்கு, ஸ்கின் பிரைட்னிங்க்கு இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆவாரம் பூவும் வந்து நம்ம வந்து தயாரிக்கிறோம். இது முழுக்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரை பவுடரை வச்சோ இல்லை அது மாதிரி எதுவும் பண்ணுறது கிடையாது. ஒன்லி ஃப்ரெஷ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இப்போது குப்பைமேனின்னு பார்த்தா குப்பைமேனி இலையிலேருந்து எடுத்து ஜூஸ் வச்சு பண்ணுவோம். வெப்பாலை இலையிலேருந்து எடுத்து ஜூஸ் வச்சு எடுப்போம். அதுமாரி ஆவாரம் பூன்னும் போது ஆவாரம் பூவோட அதோட ஜூஸ்லேருந்து வந்து எடுக்கிறது தான். ஸோ அப்படி தான் நம்ம வந்து இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம்.